என்னாச்சு நந்தினி? ஐயா உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னாரு. செக்கா? ம். இதோ அங்க வச்சிரு. இல்ல சார், இப்பவே வேணும்னு கேட்டாரு. இப்போவே வா. அர்ஜென்ட்டா? அப்படி என்ன அவசரம்? பெண்ணேங்க? ஒரு நிமிஷம். அவ்வளவுதானா சார்? ஒரு செக் தானே? ஆமா சார், ஒண்ணுதான். அப்ப அவ்வளவுதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். மேனேஜர் சார் சொல்லுங்க சார். எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நானும் சூர்யாவும் கையெழுத்து போட்ட செக்கை வீட்டுல கொடுத்துட்டு போயிடுறேன். ஓகேங்க சார். அமௌண்ட் ஃபில் பண்ணல, இன்னும் நேமும் ஃபில் பண்ணல. நீங்க பார்த்து ஃபில் பண்ணிட்டுங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஐயா. என்னம்மா சைன் வாங்கிட்டியா? ஆமா ஐயா, வாங்கிட்டேன். ஒண்ணு பண்ணு, செக்கை நீயே வச்சுக்க. நம்ம கம்பெனில இருந்து மேனேஜர் வருவாரு, அவர்கிட்ட கொடு. சரிங்க ஐயா. பேக் எடுத்து உள்ள வச்சிருமா. சரிங்க ஐயா. என்ன தீர ஸ்மெல் வருது? விட்டு எங்க போனான்னு தெரியலையே. ரேணுகா. அக்கா. சொல்லுங்கக்கா. ரேணுகா, எங்க போயிருந்த நீ? அடுப்பு அப்படியே விட்டு போயிருக்க. அக்கா, தொட்டி நிறைஞ்சு தண்ணி கீழே ஊத்திட்டு இருந்துச்சா, அதான் மோட்டர் ஆஃப் பண்ண போனக்கா. அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. பாரு, எல்லாம் வீணா போச்சு. கவனம் எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஐயோ சரிக்கா, இனிமே நான் பாத்துக்கிறேன். அக்கா நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீ அங்க போய் பாரு, நான் இங்க முடிச்சிடுறேன். சரிக்கா. சொல்லுங்க மேனேஜர். சார் அந்த செக்கு. ஏன்பா, நான் தான் சூர்யா நானும் சைன் பண்ணி வீட்டில் கொடுத்துட்றேன், போய் வாங்கிக்கன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? சார் இல்ல சார், இப்ப தேவைப்படாது. தேவைப்படாதா? ஏன்? நீங்க தான் அவசரம்னு சொன்னீங்க, இப்போ வேணாம்னு சொல்றீங்க. இல்ல சார், நம்ம சைட்ல இருந்து செக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால அவங்க வேற ஏதோ ட்ரஸ்ட்ல இருந்து செக்கு வாங்கிட்டாங்களாமா. ஓ அப்படியா? சரி விடுங்க, தேவைப்பட்டவங்களுக்கு உதவி கிடைச்சா சரிதான். ஓகே சார். சரி வச்சிடுறேன். அம்மா. என்னாச்சு ரேணுகா? எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? அது சின்ன ஹேர் பின் கிடைச்சா கூட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, பெரிய லக்கி பிரைஸே கிடைச்சிருக்குமா. இந்தாங்க. என்னது இது? செக்கு யாரோடது? அருணாச்சலமும் சூர்யாவும் சைன் பண்ணிருக்காங்க. ஆமாம்மா. இத நந்தினி தான் வச்சிருந்தா. அவங்க கையெழுத்து போட்டு இவகிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்பதான் தெரியுது. என்ன பாக்குற? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய வேலை பண்ணிருக்கியா? இல்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சுமா. ஆனா இத வச்சு நீங்க என்னமா பண்ண போறீங்க? வேற என்ன பண்ண போறேன்? இந்த செக்க வச்சு அந்த நந்தினிக்கு பெரிய செக்கா வைக்க போறேன்.
ஏற்கனவே 3 கால் உடைஞ்சு போன சேர்ல தான் அல்லாடிட்டு இருக்கா. இப்போ அருணாச்சலம்ங்கிற 4வது காலையும் உடைச்சிட்டா போதும். மத்த எல்லாமே தன்னால நடக்கும். ம். சரி, நீ கிளம்பு. ஆ சரிங்கம்மா. ஹலோ ஹலோ அக்கா. என்ன மேடம், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. எனக்கு என்னக்கா வேலை? கிச்சன்ல கல்யாணம் அண்ணன் முக்காவாசி வேலையை முடிச்சிடுறாரு. மத்த வேலைய ரேணுகா பாத்துடுறா. நானும் ஏதோ வேலை செய்யணும்னு செஞ்சிட்டு இருக்கேன். நீதான் சூர்யா அண்ணனை கவனிச்சுக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கியே. இல்லக்கா, அவரு மாடியில இருக்காரு. ஏங்கா ஏன் சிரிக்கிறீங்க? வேலையா இருக்கியான்னு கேட்டா டக்குன்னு இல்லன்னு சொல்ற. சூர்யா அண்ணனை கவனிச்சுக்கிறதுல பிஸியா இருக்கியான்னு கேட்டா அதுவும் இல்லன்னு சொல்ற. மேல இருக்காருக்கா, அதுதானே சொன்னேன். இதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்போ அண்ணன் உன் பக்கத்துல இருந்தா நீ பிஸியா இருப்ப, நாங்கெல்லாம் கால் பண்ண கூடாது, அப்படிதானே? அக்கா நல்லாதான் பொடி வச்சு பேசுறீங்க. நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம், நான் பேசுவேன். சரி, உன் வேலை எல்லாம் எப்ப முடியும்? நீ எப்ப ஃப்ரீயா இருப்ப? இப்பவே ஃப்ரீயா தான்க்கா இருக்கேன். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா. சீக்கிரமே ரெடி ஆகணும். நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். எங்கக்கா? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா, ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன். அது உனக்கு நல்லா தெரிஞ்ச இடம், எனக்கு தான் தெரியாத இடம். அது எப்படிக்கா? இந்த ஊர்க்காரங்க உங்களுக்கே தெரியாத இடம் எனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தான் தெரியும், ஏன்னா அது உங்க அப்பா வீடு தானே. என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? ஆனா உடனே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உங்க அப்பா, அப்புறம் அம்மாச்சி, தங்கச்சிங்க எல்லாரும் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நான் அவங்கள பார்க்கவே இல்லையேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் கொஞ்சம் டைம் கிடைச்சது. அதான் போலாம்ல, வருவல்ல? நல்லா கேட்டீங்க போங்க. கரும்பு தின்ன கூலியா கேட்பாங்க. 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன். சரிம்மா, நீ கிளம்பி ரெடியாரு, நான் அங்க வரேன். 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாத, சர்ப்ரைஸா போலாம். சரிக்கா. ம். கல்யாணம் அண்ணே. என்னம்மா? கல்யாணம் அண்ணே. இந்த வரதா இங்க இருக்கீங்களா? அந்த பின்னாடி அண்ணே, பைப் இது ஒரு 5 நிமிஷத்துல வந்துரும். நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு வந்தேன். சரி, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். போன மறந்துட்டேனே. போனா? ஆமாண்ணே. சரி பத்திரம் பார்த்தா, அவசரமா ஓடாத. எல்லாத்தையும் எடுத்து ரோட்ல வச்சிருக்கேன். பத்திரமா போதாயே. அத நான் பாத்துக்கிறதா. ஐயோ இருங்க சார், இருங்க. என்னாச்சு சார், என்னாச்சு?